வந்துட்டேன்டா. ஷேடோ இஸ் ஹியர். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஐயையோ! போச்சுடா. இந்த ஸ்டோரி நேமே பார்க்க நல்லா இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டோரியும் பார்க்க ரொம்ப ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப க்யூட்டாக நல்லா இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னோட நேம் ஜங்குக். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்த டாக்டர் இனிமேல் உங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. ஸோ நான் தான் பார்க்க போகிறேன். ஏன்னா நீ பார்க்க போறியா? ஏன் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் பார்த்தானே அவன் எங்க பாருங்க, அவங்களுக்கு எப்போ உங்களை பார்த்துக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு பொறுமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவு அவரை நீங்கள் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நான் வந்திருக்கேன். ஓ, அப்போ நீ என்னோட டார்ச்சரை பார்த்துக்க போறியா? இங்கே பாருங்க டேயோங், அது என்னோட அப்பா. அவரையே நீங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. என்கிட்டலாம் உங்களோட சில விஷயம் ரொம்ப ஒர்க் ஆகாதா. ஸோ என்கிட்ட பார்த்து நடந்துக்கோங்க. இங்கே நீங்கள் ஒரு முக்கியமான ஆப்ரேஷனுக்காண்டி வந்திருக்கீங்க. இங்கே நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு வரலாம். ஸோ எப்போவும் கையில் ஃபோனோட சுற்றிட்டுருக்க நீங்கள் ஃபோன் இனிமேல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி டேங்கிட்ட இருந்து அந்த ஃபோனை அப்படியே பிடுங்கிடுறான். ஏய் என்ன என்கிட்ட இருந்து ஃபோனை பிரிக்க பார்க்குறியா? இங்கே பாரு, என்னையும் என் ஃபோனையும் பிரிக்கணும்னு நினைக்காத. அவன் எனக்கு புருஷன் மாதிரி. அது இல்லாமல் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டிய ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். இது என்னது? இது ஹாஸ்பிட்டலா இல்லை ஜிம்மா? எப்போ பார்த்தாலும் பனியனோட சுற்றிட்டுருக்கீங்க. ஃபுல்லுங்க முடியாது. ஹாஸ்பிட்டலுக்கு உங்களுக்கு என்ன யூனிஃபார்ம் கொடுத்தாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை போடுங்க. இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்க வேலை வச்சுக்காதீங்க. ஏய், நான் சொல்கிறது எனக்கு புரியல. என்னோடய ஃபோனை என்கிட்ட கொடு. முடியாத. இந்த ஃபோனை அவங்களுக்கு நான் தர மாட்டேன். என்னோட பொறுமையை நீ ரொம்ப ரொம்ப சோதிக்கிற ஜங்குக். என்னோட ஃபோனே என்கிட்ட இருந்து பிரிக்கிறியா? இனி எப்படி நீ என்கிட்ட ட்ரீட்மெண்ட்காண்டி என் பக்கத்தில் வரேன்னு நானும் பார்க்குறேன். நீ ஒரு நிமிஷம் கூட நான் நிம்மதியாக தூங்கவே விட மாட்டேன். என் ஃபோனே என்கிட்ட வந்து தராமல் மறைக்கிறியா? உனக்கு நான் கடைசியாக ஒரு வார்னிங் தரேன். ஒழுங்கு மட்டும் தான் ஃபோனை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்கு கண்டுக்கவே இல்லை. அவன் வாட்டுக்கு ஃபோனை தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். அவங்க இதை பார்க்க செம்ம கண்டாயிட்டு இருக்குது. சிவனாலா யார் டாக்டராக கொடுத்தா? முழுக்க இருக்கனெல்லாம் தூக்கி ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு இருக்க வேண்டியதான். பெருசாக ரூல்ஸ் மாதிரி பேசுகிறா. எனக்கு எது கம்ஃபர்ட்டோ அதான் நான் போட முடியும். மொத்தம் இவனை பற்றின டீட்டெயில்டு ஃபுல்லாக இருக்கணும். யாருக்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே டர்ன் பண்ணி பார்க்க அங்கே இன்னும் 2-3 நர்ஸு பொண்ணுங்கள்லாம் டேவங்க அப்படியே வலிச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அங்கே டேவங்க அப்படியே டர்ன் பண்ணி சிரிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல 2 பொண்ணுங்களும் எகிரி குச்சி ஓடி வந்துட்டுருக்கு. சொல்லிட்டேயா? ஆமாம், இந்த போராட இந்த டாக்டரை அவன் எப்படிப்பட்ட ஆள்? அவர் ரொம்ப ரகட் டைப்பு தெரியுமா? அவருக்கு பேஷண்ட்டாக இருக்கிறவங்கள அவர் நல்லபடியாக பார்த்துப்பாரு. எனக்கு இது தேவையில்ல. அவன் எவ்வளோ தைரியம்னா என் ஃபோனை வாங்கிட்டு போவான். இதை நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும். என் கூட பார்ட்னர் ஆயிடுறியா? நீ சொன்னா நான் என்னவா வேணா அவன் பார்ட்னர் ஆக மாட்டேனா? என்ன சொன்ன? இல்லைட்டா, கண்டிப்பாக உனக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். உன்கிட்ட இருந்து ஃபோனை எடுத்துகிட்டு போனது மிகப்பெரிய தப்பு. கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அதான் ஃபர்ஸ்டா இவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும் தானா? நல்லாவே தெரியும். இந்த டாக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாக்டர். இனிமேல் எனக்கு பிடிக்காது. சரி சொல்ல, அவனை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லி அங்கே அவங்க கேட்டுட்டு போயிட்டுருக்கான். ஸோ அந்த பொண்ணு ஒன்றா சொல்லிகிட்ருக்கா. இப்போ அப்படியே அவங்க ஜங்குக் சைட் பார்த்தா அவன் அப்படியே காண்டாகி அங்கே ஜங்குக்கோட அப்பாவை பார்க்குறது தான் போகிறான். ஸோ அவங்க அப்பா தான் அந்த ஹாஸ்பிட்டலோட டீனே. ஸோ வேகமாக ரூம்குள்ளே தான் போகிறான். டே ஜங்குக், எதுக்காண்டி பேஷண்ட் கிட்டே இவ்வளோ ரூடாக நடந்துட்டுருக்க? அப்பா, எனக்கு அவன் உங்ககிட்ட ரூடாகிறான். எனக்கு அது பிடிக்கல. டே ஜங்குக், அவங்க அப்பா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நிறையவே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் இந்த ஹாஸ்பிட்டலில் அவரை சேர்த்துருக்காங்க. ஆனால் நம்ம தானே அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கணும். அதுக்காண்டி நீ எதுக்காண்டி ரூடாக நடந்துட்டுருக்க? என்னால் முடியலன்னு தானே ஒன்று அனுப்புனேன். என்கிட்ட அனுப்புனா நான் என்ன பண்ணுறேனோ அதுதான் இங்கெல்லாம் நடக்கணும். அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்றதுக்காண்டி இவங்க பண்ணுற டார்ச்சர் எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா. பேஷண்ட்டை எப்படி பார்த்துக்கணுமோ அதை நான் நல்ல விதமாக பார்த்துக்கிறேன். டே, கொஞ்சம் பாசமாக வச்சு நடந்துக்கடா. எல்லாத்துக்கிட்டே நீ இந்த மாதிரி ரூடாகவே பண்ணிட்டு இருந்தா
இது நல்லதுக்கல்ல ஜங்குக். எனக்கு யாரை எப்படி பார்த்த கூட எனக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டா. சரி, என்னமோ பண்ண. அவனுக்கு என்ன ஒரு வாரத்தில் ஒரு ஆப்ரேஷன் இருக்கு. ஸோ பார்த்துக்க. அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக் அப்படியே கிளம்பி போகிறான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா டேங் தான் அவனோட பெட்டில் உட்காந்து நிறைய ஜங்க் ஃபுட்டு, ஜூஸு, ஸோ அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இந்நேரம் பார்த்த அங்கே ஜங்குக்குள்ளே வர இங்கிட்ட அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ அவன் அப்படியே கோவத்தில் வந்து அவன் அந்த டேபிள் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். ஏய், என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? சாப்பிட்டுட்ருக்கேன், உன் கண்ணுக்கு தெரில, இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்ருக்கா? அங்கே ஜங்குக் தான் என் டே, இது ஹாஸ்பிட்டல், நீ பேஷண்ட், ஆப்ரேஷனுக்காண்டி வந்திருக்கா. இப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுவும் இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தா மொத்தமாக நீ சாக வேண்டியதான். புரியுதா? நாங்கள் என்ன ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோமோ அதை சாப்பிட. அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா உனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதா. நான் கோளாராக பண்ணிவிட்டு மொத்தமாக உன் கதையை முடிச்சிடும். அதை சொல்ல, உனக்கு உயிர் வாழணுமா இல்லை சாகணுமா? நீ சொல்கிற பதில் இந்த ஃபுட்டை உன்னை சாப்பிட வைப்பேன். என்ன மிரட்டி பார்க்குறியா? வார்னிங் கொடுக்குறேன். வார்னிங்கா? எனக்கே வார்னிங்கா? உனக்கு மட்டும்தான் இந்த ஹாஸ்பிட்டலாக நான் கொடுக்குற வார்னிங் புரியும்னு நினைக்கிறேன். இனிமேல் நீ ஏதாச்சும் நான் சொல்கிறத கேட்காம நீ ஏன் ஏதாச்சும் ஒன்று பண்ணா என்னோட பனிஷ்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். இல்லை, பனிஷ்மெண்ட்டு கொடுப்பியா? ஓ, என் மேலே கை வைக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டியாடா. ஏய், நீ என்னதான் பெரிய பெரிய படிப்பெலாம் படிச்சுட்டு டாக்டரோ இங்கே உட்காந்துருந்தாலும் இங்கே உங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது என்னோட அப்பா தான். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? எனக்கு அந்த ஸ்பான்சர் நான் கேட்கவே இல்லையே. எனக்கு என்னோடய பேஷண்ட்டை காப்பாற்றினா போதும். பெரிய தாராள வல்லர் பரம்பரை நீனு. காப்பாற்றணும், நியாயமாக இருக்கணும்னு சொல்லி ஏதோ பிடுங்கிட்டு இருக்க. ஏண்டா, அப்படி வேணான்னு சொன்ன உங்கள் அப்பா கிட்ட சொல்லி எங்கள் அப்பாவோட ஸ்பான்சர்ஷிப்பை தடிக்க வேண்டியதானே? அந்த வேக்கான கூதி உனக்கு இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நக்கலாக பேசிகிட்டு இருக்கான். ஓகே, என்ன நீ ரொம்ப வெறியத்துற. இது உன்னோட புருஷன் தானே இது? ஏய், அது என்ன பண்ண போகிற? அது மேலே ஏதாச்சும் கையை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜங்குக்கு அப்படியே ஃபோனை டப் பண்ணி கீழே போட்டுடுறான். ஏய் டேய், என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிக்க போக அங்கே ஜங்குக்கு பிடிச்சி ஒரே தள்ளிட்டே அவன் போய் திரும்ப அப்படியே பெட்டில் உட்காந்துடுறான். இந்த பெட்டை விட்டு இப்போ எந்திரிச்சா ஃபோன் மேலே என் கால் இருக்கும், எப்படி வசதி அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காடுறான். பரவாயில்லையே, உன்னோட பிளாக்மெயிலாக இந்த ஃபோனை இருக்குது அப்படி என்ன உள்ள இருக்கா? எந்த அளவுக்கு நான் சொன்னோன்னே கேட்குறப்பா, அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, ஃபர்ஸ்ட் என் ஃபோனை என் கையில் கொடு அப்படின்னு சொல்ல அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டேன். இனிமேல் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற ஃபுட்டு தான் நீ சாப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜோக்கர் மாதிரி இந்த ட்ரெஸ் போட்டுட்ருக்கே அதை அப்படியே கழட்டி போட்டுறான். கழட்டி போட்டு சும்மா உட்கார சொல்கிறியா? அது எனக்கு இப்போதைக்கு தேவையில்ல. எனக்கு தேவையான நேரத்தில் நானே கூப்பிட்றேன், வரியா அப்படின்னு சொல்ல அங்கிட்ட அவங்க அப்படியே உச்சக்கட்டத்துக்கு மேலே காண்டாயிட்டு இருக்குது. பேஷண்ட்டுக்கு கொடுக்குற ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டு உட்கார, புரியுதா? இன்னும் நிறையா ரூல்ஸ் இருக்கு, இப்போதைக்கு இந்த 2 ரூல்ஸை ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க கோட்டைக்கு ஃபோனை கையில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். டேய், அந்த ஃபோனுக்கு என்னடா ஆச்சு? நல்லா தான் இருக்கு, ஒன்றும் ஆகலை. புருஷனுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக ஃபோனுக்கு நிறையா போட்டு வச்சுருக்க போல, சின்ன காயம் கூட ஆக மாட்டேன்ட்டு. நான் வேணா அடுத்த இந்த ஜன்னல் வழியை தூக்கி போட்டு பார்க்கவா? ஜங்குக் என்னை ரொம்ப காண்டேற்றிட்டுருக்கு, இதுக்கு நீ ரொம்ப அனுபவிப்ப அப்படின்னு சொல்ல ஸோ அவங்க ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் ஓட்டுக்கு போயிட்டுருக்கான். ஸோ அவங்ககிட்ட அவங்க இதெல்லாம் பார்க்க செம்ம காண்டாயிட்ருக்குது. அப்படியே கட் பண்ணா ஜங்குக்கு எல்லா பேஷண்ட்டையும் அட்டன் பண்ணிட்டா அவனோட ரூமுக்கு அப்படியே போயிட்டுருக்கான். ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு பெரிய பாத்திரம் ஜங்குக்கு மேலே போய் விழுகுது. ஸோ அதிலேருந்து நிறையா மாவாக வேறு இருக்கும், அது அப்படியே கொட்டுது. பாத்திரத்தை அப்படியே தட்டி விட்டுட்டு
இங்கே தானே இருக்கா? ம், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட. இங்கே தான் இருக்கேன். ஓ, பின்னாடி. கண்டிப்பாக அந்த மாவு உன் மேலே கொட்டோன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுதான். சாரி, தெரிஞ்சே பண்ணிட்டேன். ஸோ ஜங்குக்கு எதுவுமே சொல்லாமல் அங்கே இருக்க டவல் எடுத்து அப்படியே தொடச்சிட்ருக்கா. அந்த மாவில் தட்டி தட்டி விட்டுட்ருக்கா மிரர் முன்னாடி நின்று. ரொம்ப அறிவான வேலை பார்க்குறதா நினைப்போம். அப்படியா சொல்கிற? எனக்கு என்னமோ அது தெரில. உங்கள் அப்பாவுக்கு பண்ணத்தோட இது ரொம்ப கம்மி. ஓ, அது சரி. எனக்கும் அது தெரியாமலாம் கிடையாது. எதுக்காண்டி நீ எங்கள் அப்பா கிட்ட அப்படி நடந்தேன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஆப்ரேஷன் நினச்சி பயம். அது மட்டும் இல்லை, ஊசி போட பயம். இவ்வளோ பெரிய எரும மாடா வளர்ந்தோம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே காலை வைக்க உனக்கு ஒரு பயம். அதானே? ஆனால் வாழணுன்ற ஆசை மட்டும் உள்ள இருக்கு. அதனால தான் உன்னோட அந்த ரூம்குள்ளேயும் பக்கத்துலேயும் யாரையும் நெருங்க விட மாட்டேன்றா. கரெக்டா? அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே எதுவுமே சொல்லாமல் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டே இருக்கா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தானே பார்க்குற? ஒருத்த மோரக்கட்டையை பார்த்தாலே தெரியும். உன்னை பார்த்தா பச்சையாக தெரியுது. உன் புருஷன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க போல. அவன் எடுக்கிறதுக்கான தானே வந்தா? தேடி பார்த்துருப்பே, இங்கே எதுவும் கிடைக்கல தானே? இங்கே பாரு, எனக்கு என்னோடய ஃபோனு கூட. எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது கூட அதுக்குள்ளே என்ன இருக்குது? அதோட லாக் எனக்கு கொஞ்சம் போட்டு தெரியா அப்படின்னு சொல்லி ஃபோனை அப்படியே டேவங்க முன்னாடி நீட்டுறான். அவனோட பாக்கெட்லேருந்து எடுத்த. ஓ, இங்கே தான் வச்சுருக்கியா கூட அப்படின்னு சொல்லி வாங்க போக ஃபோனை அப்படியே நகட்டுறான். அங்கே டேவங்க வந்த சொருக்கா ஜங்கக்கோட லிப்ஸும் டேவங்கோட லிப்ஸும் அப்படியே டச் ஆகுது. ஸோ ரொம்ப க்ளோஸில் வந்து நிற்கிறாங்க ரெண்டு பேருமே. ஐயோ, போச்சுடா. போயும் இவனோட லிப்ஸ் பக்கத்தில் என் லிப்ஸ் இருக்கணும். ஆனால் இது சாஃப்டாக இருக்கு. எடுக்க மனசில்ல. அங்கே ஜங்குக்கு அவ்வளோதான் செம்ம ஷாக்காக இருக்குது. அவன் அப்படியே பார்த்துட்டு இருந்தவன் அப்படியே கொஞ்சம் லிப்ஸை மூவ் பண்ணிட்டு டேவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ டேவங்க ஷாக்காக இருக்குது. என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் ஸ்டக்காகி நிற்கிறான். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? என்னை விட்டு தள்ளிப்போ, தள்ளடா அப்படின்னு சொல்ல. ஆமாம், அதுக்கு என்கிட்ட சொல்லிகிட்ருக்க. ஏன் பிடிச்சி தள்ளிவிட்டா? நானே போயிடுவேனே அப்படின்னு சொல்ல அவங்க அப்போ தான் நினைவு வருது. அவன் அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. பரவாயில்லையே, என்னோட மாவெல்லாம் அவன்கிட்ட ஒட்டிக்கிச்சு பாரு. இப்போ நீ ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணி தானே ஆக்கணும் அப்படின்னு சொல்ல. ஸோ அவங்ககிட்ட அவங்க பார்க்குறான். அட பாவி, இதுக்கு தான் என்ன ஹக் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி கத்திட்டு இருக்கான். எனக்கு பண்ணா உனக்கும் அது நடக்கும், சரியா? அந்த இடத்த விட்டு கிளம்பிப்போ அப்படின்னு சொல்ல. சரி, அவங்க அப்படியே செம்ம டென்ஷன் ஆகி அப்படியே போயிட்டுருக்கான். ஸோ அவங்க ஜங்கோக்கு இதை பார்க்க செம்ம சிரிப்பாக வருது. ஸோ ஜங்கோகா இப்போ அவனோட லிப்ஸை அப்படியே டச் பண்ணுறான். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவன் இப்போ அப்படியே அவனும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுக்காண்டி போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா அங்கிட்டு அங்கே ரூம்குள்ளே உட்காந்து குதிச்சு கத்துன்னு கத்திட்டு இருக்கான். ஐயோ, என் ஃபோனை பிடுங்கிட்டான். என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸை வாங்கிட்டான். அடு பாவி பயலே, ஃபோனெல்லாம் சும்மா விடக்கூடாது. அவன் ஹக் பண்ணுறப்போ நான் எதுக்காண்டி அமைதியாக இருந்தேன். அவன் உனக்கு இவ்வளோ டார்ச்சர் கொடுத்துட்ருக்கான். என்னோட ஃபோனே வாங்கிட்டான். சும்மாவே விட மாட்டேன். ஆனால் இப்போ நான் ஃபோன் இல்லை, என்ன பண்ணுறது? என்ன பண்ண இவன்கிட்ட ரகடாக பேசினா கண்டிப்பாக என்னோடய ஃபோனை ஏதாச்சும் பண்ணிடுவான். இனிமேல் பாவமாக பேசி வாங்கினா தான் உண்டு. அவன் பண்ணுற எல்லாத்துக்கும் சரின்னு மண்டையாட்டினா தான் உண்டு. இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் கிறுக்கு மாதிரி பண்ணிடுவான் போலையே. சி டேம், நீ ஏன்டா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? இது நடக்கவே கூடாது. எதுக்காண்டி இவன் சின்னதாக ஒன்று கிஸ்ஸா கொடுத்தோன்னே வாயை பறந்துட்டு போயிடுவியோ? உமானங்கிட்ட மைண்டு எங்கே போகுது பார்த்தியா? அவனை நீ பழி வாங்கியே ஆகணும். உன் புருஷனை திருடிட்டான். அத்தாடி, இவனை சும்மாவே விடக்கூடாது. ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. சி நோ, அவனுக்கு சி எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் எதுக்காண்டி அவன் போய் பின்னாடி சுற்றி அதெல்லாம் பண்ணணும்? வானங்கிட்ட மைண்டாக இருக்கு என் மைண்டு. சே, அவங்க இப்போ அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு
ஃபஸ்ட்டு ஃபோனை தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படியே பதுங்கி ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறான். அந்த சைடு அப்போ தான் 2 நர்ஸு வந்துட்டுருக்கோம். ஆ ஏய் ஜங்குக்குங்க அவர் ஒரு பேஷண்ட்டை பார்க்கறதுக்காண்டி போயிருக்காரு. ஓ அப்போது நான் உள்ளே போகிறேன். அந்த ஜங்குக்கு வந்தானா எனக்கு கொஞ்சம் சிக்னல் கொடு சரியா? நான் உள்ளே போய் என்னோடய ஃபோன் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். என்ன மாட்டி விட்றீங்க டேம்? அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எங்களே கொன்னே போட்டுருவாரே. இப்போ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, நானே உங்களை கொன்று போட்டுருவேன். ஐயோ கடவுளே. சரி ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க அப்படியே 2 பேரும் வெளியே நின்றுட்டுருக்கா. அவங்க இப்போ அப்படியே ஜங்குக்கோட கேபின்குள்ளே தான் போகிறான். ஐயோ கடவுளே, என்னெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கா. அங்கே டேங் தான் அப்படியே சுற்றி முற்றி எல்லா இடத்தையும் தேடிட்டு இருக்கான். அங்கே ஜங்குக்கோட டேபிள் மேலே ஒரு ஃபோன் இருக்கா. டபக்குன்னு எடுக்கிறான். இது ஏன் ஃபோன் இல்லையே, யார் ஃபோனாக இருக்கும்? ஸோ டக்குன்னு லாக் ஓப்பன் பண்ணுறான். என்னது இது, பாஸ்வேர்ட் போடாமல் ஒரு ஃபோனா? வால்பேப்பரில் அங்கே ஜங்குக்கோட ஃபோட்டோ தான் இருக்குது. இந்த டாக்டருக்கு ஃபோனுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது போலையே. இவன் பாஸ்வேர்டே போடாமல் வச்சிட்ருக்கான். சுத்த சூன்யமாக இருப்பான் போல் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஸோ அங்கே அந்த பொண்ணுங்க கத்த ஆரம்பிக்குது. டேங் ஜங்குக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் குடுகுடுன்னு ஓடிடுது. டேங்க கிளம்பலான்னு போகிறப்போ டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு வேறு கேட்குது. டக்குன்னு அவன் அந்த பெஞ்சு கீழே போய் உட்காந்துக்கிறான். ஜங்குக்கோ இப்போ அப்படியே உள்ளே வரான். ஜங்குக், என்னோட பையன் உங்களுக்கு பெரிய எந்த டார்ச்சருமே கொடுக்கலையே? இல்லை சார், டேங் இப்போதைக்கு கொஞ்சம் பயத்தில் இருக்கார். ஸோ அந்த பயத்தை மட்டும் க்யூர் பண்ணிட்டோன்னாலே ஆப்ரேஷன் நல்லபடியாகவே நடக்கும். எங்கே எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவன் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச பையன். அவனுக்கு ஒன்று வேணும்னா அது கண்டிப்பாக வேணும். அதுக்காண்டி என்னன்னாலும் பண்ணுவான். தெரியுது அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்கோ டேங்கோட அப்பா கிட்ட தான் பேசி வந்துட்டுருக்கான். ஸோ அவன் இப்போ அப்படியே சேரில் தான் உட்காடுறான். அத்தாடி, என்ன எங்கள் அப்பனோட வாய்ஸ் கேட்குது, இவன் வேற இப்படி வந்து உட்காடுறான். கடவுளே, எந்த சவுண்டை காட்டி கொடுக்காம இருந்தால் சரிதான். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜங்குக்கோட ஃபோனை சைலண்டில் போட்டு வைக்கிறான். ஸோ 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. டேங் இதை கேட்குறப்ப போராக அடிக்குது. இவன் ஃபோனில் ஏதாச்சும் கேம் இருக்குமான்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. மாட்ட சாம்பிராணி, ஏதாச்சும் அவன் ஃபோனில் வச்சுருக்கானா பாரு. எதுக்கு தான் இவனுக்கு ஃபோனாக இருக்குது, மானம் கிட்டவன் அப்படின்னு சொல்லி கேலரியை செக் பண்ணி பார்க்குறான். இவனை நல்லா சுத்த சோனியான்னு நினச்சா வா, சட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கானே. யாருக்கு இதை அனுப்புறதுக்கு? போரோல் ஆப்ஸ்லாம் காட்டி பக்கமாக இருக்கு. யூ இந்த இடத்துலலாம் மச்சம் இருக்குது, நான் பார்த்துட்டேன். டீட்டேயும் இந்த பையனை பார்த்தா இதுக்கு தான் நீ இப்படி வளைஞ்சிட்ருக்க. ஆனால் இது நல்லா இருக்குதே, பார்க்காம போனால் நல்லா இருக்காதா? இதை என்னோட நம்பருக்கு சென்ட் பண்ணலாமா? ஆனால் நோட்டிஃபிகேஷன் வருமே. சே, அவன்கிட்ட தான் ஃபோனே இல்லையே, பார்க்கலாம். டக்குன்னு ஜங்குக்கோட ஃபோனில் இருந்து டேங் நம்பரை சேவ் பண்ணி அப்படியே ஃபோட்டோவை அவனோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சி வச்சிடுறான். அந்த ஃபோனில் வந்து வைப்ரேட் வேறு ஆகிட்டுருக்கு. அது கரெக்டாக ஜங்குக்கோட பாக்கெட்டில் வேறு இருக்கு. ஜங்குக்கும் என்னடா வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து டேங்கோட ஃபோனை வேறு எடுக்கிறான். அதை டேங் பார்க்குறப்போ அவனுக்கு ஒரு மாதிரி அல்ல. சே, பாஸ்வேர்ட்லாம் அவனுக்கு தெரியாது, அது தெரிஞ்சா தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுடுறான். ஸோ அங்கே ஜங்குக்கும் டேங்கோட அப்பாவும் உட்காந்து பேசின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே டேங் வந்து இன்னும் ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் அவன் பார்த்துட்டே இருக்கான். ஆள் பார்க்க நல்லா தாண்டா இருக்கான். போயும் இவன் மேலேயும் அவனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வருது. பார்த்த உடனே இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கிஸ் பண்ணோன்னே வருது தான். சே, கொஞ்சம் என் மைண்டு ரொம்ப மோசமாக தான் இருக்கு. ரொம்ப நாளாக சிங்கிளாக இருக்கேல, இது வந்தால் தப்பில்லை. இந்த ஜங்குக்கோட ஸ்மெல் பர்ஃப்யூம் நல்லா இருக்கே. ஸோ ஜங்குக் டக்குன்னு கீழே குனிஞ்சு டேங்கோட நெக்கை அப்படியே பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறான். அங்கே டேங்க் அப்படியே செம்ம ஷாக்காக இருக்குது. ஸோ கிஸ் பண்ணிட்டு டபக்குன்னு ஜங்குக்கு எந்திரிச்சிட்றான். சரி சார், நான் கண்டிப்பாக டேங்க நல்லா பார்த்துக்கிறேன். நீங்கள் பயப்படாமல் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாமல் நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல.
சரி அவங்க அப்பாவுமே சரி அப்படின்னு சொல்லி மூவ் ஆயிடுறாரு. அவர் போன அடுத்த செகண்ட் சங்குக்கு அப்படியே சேரை தள்ளி விட்டா டேவங்க கீழே அப்படியே உட்காந்துருப்பான். அவனும் அப்படியே கீழே உட்காடுறான். போஸ் இங்கே என்ன பண்ணுறீங்க? அது நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்போ? எதுக்காண்டி என்ன கிஸ் பண்ணா? என்னோட ஃபோட்டோ நீ பார்த்து தானா? அது அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் உன்னோட வாட்ஸ்அப்பில் அனுப்புனியே. என்னோட பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும்? பெரிய பாஸ்வேர்டு 1-2-3 நாள் தானே போட்டு வச்சிருக்க. அது என்னமோ பெரிய இதுன்னு கண்டுபிடிச்சி வச்சிட்ருக்க. நானாச்சும் பாஸ்வேர்டாச்சும் போட்டேன், நீ ஒன்று கூட போடாமல் வச்சிட்ருக்க. ஃபோட்டோலேயும் ஒன்றுமே இல்லாமல் இருக்க. ஆமாம், அது யாருக்காண்டி அனுப்புறதுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் எடுக்கிறேன். அதை யாருக்காச்சும் அனுப்பணுமா என்ன? அது சரி, அதெல்லாம் நீ ஏன் பார்க்குற? எதுக்கு உன்னோட வாட்ஸ்அப்புக்கு அதை அனுப்புகிற? நல்லா இருந்துச்சு, அனுப்புனேன். பிடிச்சிருந்துச்சு, பார்த்தேன். இதில் என்னடா இருக்கு? எனக்கு ஃபோன் இல்லை. ஓ ஃபோனை வச்சு ஏதாச்சும் கேம் விளாட்லான்னு பார்த்தா அது கூட இல்லை. ஆனால் வளைச்சு இந்த மாதிரி ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்ருக்க. நானும் கிட்டவனே, உனக்கு இதெல்லாம் சொன்னால் பெருசாக என்ன புரிய போகுது? என்னோடய ஃபீலிங்ஸ் எனக்கு தான் தெரியும். சரி, உன் ஃபோனில் அப்படி என்ன இருக்கா? எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்காண்டி நீ இவ்வளோ பாஸ்வேர்டு ஃபோனுக்கு எதுக்காண்டி இம்பார்ட்டன்ட் கொடுக்குறா? ஃபோனுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. நான் வீட்டில் எப்போவும் தனியாக தான் இருப்பேன். எனக்கும் அந்த ஃபோன் தான் எல்லாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுவுமே நீ பண்ண மாட்டியே? பண்ண மாட்டேன். கேம்ஸ் விளாடுவேன், ஃபோன் பார்ப்பேன், அதுக்கப்புறமா மூவி பார்ப்பேன், அவ்வளோதான். இதில் ஏதாச்சும் இருக்கணுமா என்ன? யார்கிட்டயாச்சும் பேசினா தான் அந்த ஃபோன் இம்பார்ட்டண்ட். உலகில் ஏதாச்சும் ஒரு பர்சன்ஸோட ஃபோட்டோ இருந்தால் மட்டும்தான் அது இம்பார்ட்டண்ட்டு கிடையாது. எனக்கு பிடிச்சதே அது ஒன்று தான். அதுக்கு நான் இம்பார்ட்டண்ட் கொடுக்குறேன். இதெல்லாம் என்ன தப்பு இருக்கா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன உனக்கு பிடிக்குமா என்ன? என் ஃபோட்டோஸ் எதுக்கு உனக்கு? நல்லா இருந்துச்சு, எடுத்துட்டேன். இதை நான் கேட்கல. உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் பிடிக்காது. அது நல்லா இருந்துச்சு, பார்த்தேன், அவ்வளோதான். ரொம்ப ஒரு சீன் படாத, அழகா இருக்கேன்றனால அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டு அவங்க அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிடுறான். ஜங்குக்கு இதை பார்க்க செம்மையாக சிரிப்பு வந்துட்டுருக்கா. ஸோ அவனுமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறன்றத புரிஞ்சிட்ருக்கான். ஸோ இப்போ ஒன் டே நைட்டு தான் அவங்க பார்க்குறதுக்காண்டி ஜங்குக்கு போயிட்டுருக்கான். டேவ் என்ன பண்ணிகிட்ருக்கா? ஐயோ வந்துட்டானா? போச்சு. இப்போ நான் இதை சாப்பிட்றத பார்த்தா கண்டிப்பாக ஏதாச்சும் திட்டுவானே. கடவுளே, நான் எதுவும் பண்ணலையே. எதுக்காண்டி நீங்கள் வந்திருக்கா? எதுக்காண்டி நீ விண்டோ சைடு உட்காந்துட்ருக்கா? வியூ நல்லா இருக்கு, அதை பார்க்கறதுக்காண்டி உட்காந்துருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு? எங்க டர்ன் பண்ண? என்னால் முடியாது, இது பார்க்க நல்லா இருக்கு, ஏன்னா நீ வா அப்படின்னு சொல்ல. ஸோ அங்கே ஜங்குக்கு இதை பார்க்க ரொம்ப டவுட்டாக இருக்குது. ஸோ வேகமாக போகிறான். அதுக்குள்ளே அவங்க வாயெல்லாம் தொடச்சிட்டு அவன் டைஸு கீழே அப்படியே உட்கார ஒழிச்சு வச்சுக்கிறான் ஸ்நாக்ஸை. ஏய் எந்திரி. நான் ஏன் எந்திரிக்கணும்? என்னால் எந்திரிக்க முடியாது. எனக்கு இந்த இடத்துல இப்படி உட்காருறது பிடிச்சிருக்கு. உனக்கு இன்ஜெக்ஷன் போடுறோம். என்னால் முடியாது, எனக்கு அது வேண்டாம். ஊசி பயம், நான் வரமாட்டேன். ஏண்டா இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துட்டுருக்கா, சும்மா ஒரு ஊசி கண்டு பயந்துட்டுருக்கியா? வலிக்காமல் போடுற வா. இல்லை முடியாது, நான் வரவே மாட்டேன். எனக்கு இப்போது தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ளோர்லேயே அப்படியே படுகிறான். ஸோ அவங்க ஜங்குக்கு இன்னும் டவுட் ஆகி டேவங்களுடைய கையை பிடிச்சி அப்படியே இழுகிறான். அங்கே டேவங்க எந்திரிக்கிட்டு போக அப்படியே கீழே நிறையா ஸ்நாக்ஸாக இருக்குது. என்னது அது? அது ஆமாம், அது என்னது? அது கீழே விழுந்து கிடக்குது. என்ன ஜங்குக் இப்படி டாக்டராக இருந்துக்கிட்டு எனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு நீ இப்படி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்க? கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே திட்டுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே முறைச்சு பார்த்துட்ருக்கான். ஜோ கடவுளே, அது நான் எனக்கு பசிச்சிச்சா, அதான்ப்பா சாப்பிட்டேன். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபுட்டு பிடிக்கவே இல்லை. காய்கறிலாம் கொடுக்குறாங்க தெரியுமா, அதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? மட்டனு, சிக்கனு, பீஃபு,
அப்புறம் இந்த ஸ்நாக்ஸு இதெல்லாம் சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். வாய் செத்த போச்சு தெரியுமா? இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு நீ சொன்னதுலேருந்து நான் நல்லா தான் சாப்பிட்றேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல. என் ஃபோனையும் வேறு பிடிங்கி வச்சுக்கிட்டேன். தயவு செய்து அதை கூட அவங்க ரொம்ப க்யூட்டாக கேட்டுட்ருக்கான். ஜங்குக்காரன் தான் அங்கே செம்ம காண்டாயிட்ருக்கா. அவங்களோட கை அப்படியே பிடிச்சி தட்டி விட்டுட்றான். எதுக்கானே என்ன தட்டி விட்டா? நான் வந்துட்டு எவ்வளோ தட்டி சொல்லியிருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீ சீக்கிரம் வெளியே போகணுன்னா நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்டு தான் ஆகணும். ஆனால் நீ அதை எதுவுமே பண்ண மாட்டேன்ற. உன்னோட உடம்புல உனக்கு அக்கறை இல்லை தானே? அப்படி இல்லை. அங்கே ஜங்குக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பக்கத்தில் வந்துட்டுருக்கான். இங்கே பாரு, தயவு செய்து நடிச்சிடாத. அப்புறம் அடிக்காமல் என்ன பண்ணுவேன்? ஏண்டா அதை சொல்லியிருக்கல, சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதை ஸ்ட்ரென்த்தாக சாப்பிட்டா மட்டும்தான் உனக்கு நல்லது. இந்த மாதிரி சாப்பிட்டா என்ன ஆக உன்னோட பாடி இன்னும் வீக் ஆகும். இது ஜஸ்ட் ஒரு டைம் தானே. போய் சொல்லாதா. நிறைய தட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்க. நான் போனால் போத்துன்னு மன்னிச்சிட்டு இருந்தா ஓவரா பண்ணிகிட்ருக்கா. டாக்டர் மன்னிச்சிருங்க, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். ஓவரா பண்ணதடா, நான் பாவம்ல. எனக்கு இதெல்லாம் கூட இருந்து பழகிருச்சு. நீ இப்பெல்லாம் கோவப்பட்டு கத்தக்கூடாது, நான் பாவம். என்னடா பண்ற? எனக்கு பசிக்குது. அதான் உனக்கு பசிக்குதா? அது என்னோட லிப்ஸ். நீ ஏன்னா அடிக்க போறேன்னு நினைச்சேன். இதுவும் ஒரு விதமான அடிதான். இனிமேல் சாப்பிடுவியா? நீ சாப்பிட்டா அப்படியே கீழே இறங்கி அவனோட பேண்ட்டை ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எதுக்கு? அதுக்கப்புறமா எனக்கு தேவையானதா நான் சாப்பிடுவேன். நான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா நீ அதை சாப்பிட. ஆனால் அதுக்கப்புறமா பாடியில் இருந்து ஒவ்வொன்றா நானும் சாப்பிட ஆரம்பிப்பேன். எப்படி வசதி? இதுதான் பனிஷ்மெண்ட். ஆனால் இது எப்படி பனிஷ்மெண்ட் ஆகும்? நீ பண்ணுறதே எனக்கு பிடிச்சிருக்கே. ஆனால் எனக்கு இது லாபம் தானே. வேணா போதும் நிறுத்த சொன்னாலும் நிறுத்த மாட்டேன். எனக்கு முடிகிற வரையும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இது பனிஷ்மெண்ட்டு தான். அப்போ ரொம்ப பண்ணுவியோ? கண்டிப்பாக பண்ணுவேன். இப்போ நீ சாப்பிட்டதுக்கு பண்ணலாமா? இல்லை வேண்டாம், எனக்கு தூக்கம் வருது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக்கு இப்போ அப்படியே அவங்க கிஸ் பண்ணுறான். ஸோ கிஸ் பண்ணிக்கிட்டே ஜங்குக்கோட பேண்ட்டை அப்படியே லைட்டாக இறக்கி விட்டு அவனோட பாக்கெட்டில் இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும், அதை அப்படியே போடுறான். ஸோ கிஸ் பண்ணதுக்கு அதுக்கிட்டே அவங்க ஒன்றுமே தெரில. ஜங்குக்கு அந்த அளவுக்கு வலிக்காமல் ரொம்ப பொறுமையாக போடுறான். சரி போதும், நீ பட்டு. ஏன் எதுக்காண்டி ஸ்டாப் பண்ணா? என் வேலை முடிஞ்சு. என்ன உனக்கு வேலை முடிஞ்சா? அதுக்குள்ளேயுமா? இன்ஜெக்ஷன் போட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷனை கையில் கட்டுறான். ஏன்னா இன்ஜெக்ஷன் போட்டியா? அட பாவி, எப்படா போட்டேன்? வாய் இங்கே தானே வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. என்னோட கை பேண்ட்டில் தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வலிக்கலை. அதான் நீ என்ன டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன். அதான் வலிக்கல. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு ரூமை விட்டு போயிடுறான். அவங்க பார்க்குறான். அட போவி, சரியான பொறுக்கி டாக்டராக இருக்கானே, என்னெல்லாம் பண்ணுறான் ஆனால் வலிக்கலை. வேற இப்படி டெம்ட் ஏற்றி விட்டு போயிட்டானே. அது நல்லா இருந்துச்சு, பாதியிலே வேற ஸ்டாப் பண்ணிட்டான். எனக்கு இன்னும் வேணும், நான் என்ன பண்ணுறது? என்னை எதுக்காண்டி இப்படி பண்ணுறான்? இஷ்டத்துக்கு தான் நான் இருக்கணுமா? நீலாம் ஒரு டாக்டரா அப்படின்னு சொல்லி அங்கிட்ட அவங்க அப்படியே கத்திட்டு இருக்கான். இது அப்படியே ஜங்குக்கு அதுக்குமே நல்லா கேட்குது. ஸோ எதுவுமே சொல்லாமல் அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டே இருக்கான்.
ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா ஒன் டே ஜங்குக் அவனோட அந்த கேபினில் உட்காந்து ஒரு பேஷண்ட் கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட அவங்க வரான். இப்போ வராதா, நீ போ, உன்ட்டு நான் அப்புறம் பேசுகிறேன். இல்லை, நான் இங்கே அமைதியாக உட்காந்துருக்கேன், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும். என்கிட்டயா? சரி உட்காரு, நான் வரேன். வெளியே உட்காரு. இல்லை, நான் உள்ளதான் உட்காருவேன். ஸோ ஜங்குக்கு எதுவுமே கோவப்படக்கூடாதுன்றதுக்காண்டி அப்படியே அமைதியாக கண்ணை காட்டுறான். ஸோ ஆனாட்டே அவங்க அது எதுவுமே கவனிக்காமல் அவன் அப்படியே போய் உள்ளே உட்காந்துக்கிறான். ஸோ அந்த பேஷண்ட்டுக்கிட்டையும் கோவப்பட முடியாது, அவன் முன்னாடியே எதுவும் திட்டக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அவன் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக அந்த பேஷண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அங்கிட்டே அவங்க அப்படியே ஜங்குக்கே குறு 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 குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். ஸோ அவங்க ஜங்கு கொஞ்சம் வேறு அது டிஸ்டர்ப் வேறு ஆகுதா. ஸோ அதையெல்லாம் தவிர்த்துட்டு அவன் அப்படியே அந்த பேஷண்ட் கிட்ட தான் பேசிட்டு அப்படியே ஒரு வழியாக அமுச்சு விட்டுடுறான். ஸோ டோரு போனோடனே க்ளோஸ் ஆகுது. ஸோ ஜங்குக்கு இப்போ அப்படியே டவுன் பக்கத்தில் தான் வரான். என்ன வேணும் உனக்கு? எதுக்காண்டி என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? நான் தான் வெளியே உட்காருன்னு சொன்னேன்ல. இல்லை, கிட்ட ஒன்று கேட்கணுன்னு வந்தேன். வெயிட் பண்ண வெளியே உட்காருன்னு சொன்னேன். எதுக்காண்டி இப்போ நான் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா? நான் பண்ணுறது உனக்கு டார்ச்சராக தெரியுதா? ஸோ அங்கே ஜங்குக்கு கோவமே மொத்தமாக இறங்கி போயிடுது. உனக்கு என்ன வேணும்? சின்ன கேட்கணும். இல்லை, நீ பாட்டுக்கு அன்னைக்கு கிஸ் பண்ணிட்டு போயிட்ட. ஆனால் எனக்கு அடுத்து அதுக்கப்புறம் ஒன்று தோணுச்சு, அது வேணும். என்ன வேணும்? அதான் காஃபி. சரி போ சாப்பிட. எந்த காஃபி? இது வேணும். இல்லை, இன்னைக்கு எதுவுமே முடியாது. அப்போ நான் போய் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். இன்ஜெக்ஷன் போட்டுக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, செமினார் இருக்கு, நான் போனவங்க டைம் ஆச்சு. இல்லை, கொஞ்ச நேரம், ஒரு 5 minutes. நோ 10 minutes, ஒரே ஒரு 30 ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக கேட்குறான். அங்கே ஜங்குக்கு முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல அங்கிட்ட அவங்க ரொம்ப பாவமாக ஃபேஸ் வச்சு நின்றுட்டுருக்கான். ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் ஸ்க்ரீனை பாருங்கப்பா. அப்போ நீ எனக்கு எதுவுமே தரமாட்டியா? டேட்டியாவும் என்ன பண்ணிகிட்ருக்கா? எதுக்காண்டி இப்படி பாவமாக மூஞ்சி வச்சிட்ருக்கா? எல்லாத்தையும் பண்ணிட்டா கேட்குறான் பாரு, எதுக்கு பாவமாக மூஞ்சி வச்சிருக்கேன்னா? டேட்டியாவும் ஒரு குல்ஃபிக்காண்டி இப்படி பண்ணிகிட்ருக்கா. அது என்ன குல்ஃபின்னு உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தான் எப்படி கெஞ்ச வர்றான். இவனை இப்படியே விட்டா வேலைக்கு கதை. பாவமாக மூஞ்சியை விடாட்டே அங்கே இப்படி பாவமாக மூஞ்சி வச்சு உன்னோட விரதத்தை கலைச்சிருவான் புளிய ஜங்குக்கா. வேணாம் மயங்காத. ஆனால் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கானே. ஐயோ பயங்கரம், இன்னும் கொஞ்சம் தான். பாவமாக மூஞ்சி விடாட்டே அங்கே. அவ்வளோதான், சாச்சிட்டான். சரி வா அப்படின்னு சொல்ல அவ்வளோதான். அங்கிட்டே அவங்க ஒரே குஷியாகுது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அங்கிட்டே அவங்க ஒரு மாதிரி செம்மையாக ப்ரீத் வாங்கிட்டு இருக்குதா. இனிமேல் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன், போடா. எப்படி பண்ணுறான் பாரு. நான் ஜஸ்ட் அது மட்டும் தானே கேட்டேன், ஆனால் நீ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்க? எனக்கு வலிக்குதுடா. அதெல்லாம் முடியாது, இனிமேல் உங்ககிட்ட நான் வரவே மாட்டேன், போடா டே பொறுக்கி பேல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே குடு குடுன்னு ஓடிட்டுருக்கான். ஸோ அவங்க ஜங்குக்கு அவ்வளோதான் செம்ம சிரிப்பாகுது. பாடி பாரு நல்லா ஜிம்பாடி மாதிரி வச்சுட்டு பேசுகிறது ஆக்டிடியூட் எல்லாம் குழந்தைத்தனம் பைத்தியம். அங்கே ஜங்குக்காக தான் அவனுக்கிட்டே அவங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் டேவங்க மேலே அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கான். ஸோ இப்போ அப்படியே ஒன் டே அங்கே டேவங்க்கு தான் ஆப்ரேஷன் எடுக்க போகுது. ஜங்குக், நீ சொன்ன எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எதுவும் ஆகாது தானே? ஐ ப்ராமிஸ், உனக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பாக நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ஆப்ரேஷனில் நீ மயக்கத்தில் இருக்கும்போது கூட பக்கத்தில் தான் நான் இருப்பேன். எதுக்கும் பயப்படாதா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அவங்க ஆப்ரேஷனுமே ஜங்குக் தான் பண்ணுறான். ரொம்பவே நீட்டாக முடிச்சிடுறான். ஸோ அப்படியே ஒரு சாயங்காலம் டைமாக அவங்களுமே ஐஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறான். அவன் கண்ணு முன்னாடி அங்கே ஜங்குக் தான் நிற்கிறான். ஜங்குக், எனக்கு எதுவும் ஆகலையா?
ஏச்சி பொண்ணது நான் எப்படி ஆகும் கொன்னுருவேன். ஆ ஆமாம் எதுவும் ஆகலை. டே உனக்கு பண்ணது அவ்வளோ பெரிய ஆப்ரேஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் சிம்பிள். நீ தான் அப்படியே பயந்துட்டுருக்க. எதா இருந்தா என்ன கத்தி வைக்கிறது ஏமல்ல, எனக்கு பயம் வராதா? அது சரி சரி உங்ககிட்ட உனக்கு கேட்கட்டான். அதான் எல்லாம் முடிஞ்சு எனக்கு நீ என்னோட ஃபோனு கொஞ்சம் கூட. ம் அப்போ உனக்கு உன் புருஷன் தான் வேணும், நான் வேணாம். நீ வேணா என்னோட 2வது புருஷனாக இருந்துக்க. என்ன புருஷன்னா? இல்லை புருஷன் என்னோட ஃபோன். ஓ அப்படியா? அப்போது புருஷன் செத்துட்டான்னு வச்சுக்க அப்படின்னு சொல்லி பாக்கெட்லேருந்து ஃபோனை தூக்கி ஜன்னல் வெளியே போட்டுடுறான். அरे பாவி டேய், நான் சும்மா சொன்னேன். எப்போ நீ தான் என்னோட புருஷன், அதுக்காண்டி அவனை தூக்கி கீழே போட்டி அவங்க அப்படியே எழுந்திரிக்கலான்னு போகும். அங்கே ஜங்குக்கு அப்படியே டேங்க ஸ்டாப் பண்ணுறான். அதுக்குள்ளே எழுந்திரிச்சதா போட்ட தகவல் பிரிஞ்சிடும். என்னோட ஃபோனு இந்த இருக்கா. அப்போ எதடா தூக்கி போட்டா? ஃபோனோட பவுச். அட பாவி, அதான் தெரிஞ்சு போச்சு. அதான் 9 புருஷனை. அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாமா? பாவி பாய் எல்லாத்துலேயும் நடிக்கிறான்ப்பா. அதெல்லாம் முடியாது, நான் சும்மா சொன்னேன். சும்மா சொன்னியா? அப்போ ஃபோனை திரும்ப தூக்கி சாகடிச்ச வேண்டியதான். இல்லை இல்லை, நான் உண்மையை தான் சொன்னேன். மிரட்டிலாம் கல்யாணம் பண்ணக்கூடாது தெரியுமா, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன். சரிவா மேட்ச் பண்ணலாமா? இங்கே பாரு, ஆப்ரேஷன் வந்திருக்கு, மேட்ச்லாம் பண்ணக்கூடாது. அதை நான் பார்த்துக்கிறேன். பட்டும் படாமல் தட்டும் தடாமல் அப்படி பண்ணலாம். அது எப்படி பண்ண முடியும்? நான் பார்த்துக்கிறேன். ஐயோ உன்னோட பெரிய தொல்லையாக போச்சே. தெரியாதனமோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். நீ இப்போவே இப்படி பண்ணுற, இன்னும் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் டார்ச்சர் பண்ணுவியா? நான் கேட்டதுங்க பண்ணலாம். இங்கே பாரு, வேண்டாம் வலிக்கும். ஆல்ரெடி இதுவும் வலிக்குது, ஆப்ரேஷன் பண்ணுது, வேண்டாமே. கண்கள் படாமல் கைகள் தடாமல் காதல் விடுவதில்லை. ஆனால் உன்னோட கண்ணு அது படுமே. தொட்டுக்கவா கட்டிக்கவா? தொட்டுக்கிட்ட கட்டிக்கவா? நீ என்ன பண்ணுற? நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக அது நடக்காமல் இருக்காது போல். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டா, தொட்டுக்கவா கட்டிக்கவா சாங் தான் கண்டினியூஸாக அங்கே பாடுற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அது சிங்க் ஆச்சுன்னா ஸ்டோரி கம்ப்ளீட்டட், அப்படி ஆகலைன்னா இதுதான் கம்ப்ளீட்டட். அது ஹாப்பி எண்டிங் தான்டா. இது ஒரு ஃபன்னான ஒரு க்யூட்டான ஒரு ஸ்டோரி தான். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பை பாய்.